சுக்கா ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறாங்க. அது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி நம்ம அம்மாட்ட கேட்போம். என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எங்கள் மருமைக்கு பிடிச்ச மட்டன் சுக்கா இப்போ சூப்பராக செய்ய போகிறேன். பாருங்கள் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஆமாம், இது ஒரு ஸ்பெஷல் டிஷ். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் மதுரையில் எண்ணெய் சுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னேச்சர் டிஷ், அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் அது. ஸோ எப்படி செய்யறதுன்னு இப்போ செஞ்சுக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னங்கிறத காமிக்கிறேன். இப்போ சுக்கா செய்கிறதுக்கு மட்டன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, வரமிளகா இதை போட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுப்பத்தை வச்சாச்சு. குக்கரில் வச்சா சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால் குக்கர் வச்சுருக்கேன். சட்டிக்கு ஆகிட்டோம். ஆயில் ஊற்றிக்கிடணும். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காயட்டும். தாளிக்கிற சாமான் போடுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, வரமிளகா, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் எண்ணெய் கண்டிச்சு போடுவோம். வெந்துடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். தள்ளி வச்சுக்குவோம். கொஞ்சம் புதினா, வெங்காயம், நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து பூண்டு போட்டு ஒரு செகண்ட் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போடுறோம். பூண்டு, இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு விழுது சுக்காவுக்கு கொஞ்சமாக 2 ஸ்பூனு. தக்காளி போடணும். அதுக்கடுத்து இப்போ மட்டனை போடுவோம். அதில் கறி நல்லா அலசி வச்சுருக்கேன். அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கி பூண்டு மசாலையெல்லாம் நல்லா பச்சை போல வதங்கிடுச்சு. இதே மாதிரி செய்யுங்க. மட்டன் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் போட வேண்டிய தாளிக்கிற சாமான் வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. இப்போ மசால் தூள் என்னென்ன போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். இது மல்லிப்பொடி, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசால் தூள் இதெல்லாம் அதில் நம்ம போட போகிறோம். அது எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 டீஸ்பூன் போதும் கரம் மசால் தூள், ஜீரகத்தூள், இது மிளகுத்தூள், மல்லித்தூள், லைட்டாக மிளகாத்தூள். ஏன்னா காரமாக இருக்கும். ஏற்கனவே மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் லைட்டாக போட்டிருக்கோம். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இதை நல்லா திறக்கி விட வேண்டியதுங்க. நல்லா வதங்கட்டும். எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ வதங்கினோடனே லைட்டாக தண்ணி மட்டும்தான் விடணும்.
வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுவோம் வேகிறதுக்கு. இது அவருக்கு தண்ணி அதில் சுண்டிடும். லேசாக தண்ணியை ஊற்றி இப்போ இதை மூடிட்டு ஒரு 2-3 விசில் வைப்போம். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இதில் குக்கரில் தான் வைக்கிறேன். மூடிடுவோம். 2 விசில் அல்லது 3 விசில் வந்தால் போதும். அவ்வளோதான், விசில் வரட்டி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுக்கா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. எடுத்துக்கோங்க, அது போட்டு இறச்சேன். தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதே பக்குவோம் கரெக்டாக இருக்கும். அந்த மசாலா, இந்த சிக்கன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சுக்கா ரெடி. நல்லாக்கா? சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.